ஓம் சாய்ராம். பணம் மலை போல சேர ரொம்ப எளிய பரிகாரம் ஒன்று சொல்றாங்க. நீங்க தூங்கும்போது இந்த பொருட்களை உங்க தலைவலிக்கு அடியில் வச்சு பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாத்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகும். இந்த உலகத்தையே ஆளும் பேராற்றலையும் செல்வ வளத்தையும் நீங்க பெறலாம். அப்படி என்னென்ன பொருட்களை நீங்க தூங்கும்போது உங்கள் தலையணைக்கு கீழே வைக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணம் மலை போல் சேர, பணம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு இருக்க கடனெல்லாம் காணாமல் போயிடணும், எனக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து பாருங்கள். ஒரே ஒரு மாதம் மட்டும் இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்களே எப்படிதான் இவ்வளோ பணம் வந்தது, எந்த சைட்லாம் இந்த அளவுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்தது அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு சேருங்க. பணம் மழை பொழியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உங்கள் வீட்டில் பொழியும். பல வழிகளில் இருந்து பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு சின்ன வெள்ளி நாணயம், சரிங்களா? 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய காசுலாம் இருக்காது. 100 200 300 500 தான் இருக்கும், சரிங்களா? உங்களால் முடிந்த 1 கிராமோ 2 கிராமோ 5 கிராமோ ஒரு சில்வர் காயின் வெள்ளி நாணயத்தை வாங்கி அதை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த வெள்ளி காயினை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? முக்கியமாக செய்ய வேண்டியது, அந்த வெள்ளி காயினை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து விடுங்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் முதலாக அந்த வெள்ளி காயினை நீங்கள் பாருங்கள். இப்படி தொடர்ந்து 1 மாதம் செஞ்சு பாருங்க. 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பண வரவை கண்டு நீங்களே அதிசயித்திருப்பீர்கள். அந்த அளவுக்கு காசு உங்கள் கையில் சேர்ந்துருக்கும். 1 மாதம் கழித்து மறுபடியும் வேற ஒரு வெள்ளிக்காயினை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ இந்த வெள்ளிக்காயினை முதல் மாதம் வச்சு இந்த வெள்ளிக்காயினை பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துட்டே வாங்க. அடுத்த மாதம் புது வெள்ளிக்காயினை வைத்துக்கொள்ளுங்கள். இப்படி மாதம் ஒரு வெள்ளிக்காயினை வச்சுக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பாக உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த வெள்ளிக்காயினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய பண வரவு பார்த்திங்கன்னா நிறைய மடங்கு அதிகரித்திருக்கும். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் அவ்வளோ பணம் சேர்ந்துருக்கும், சரிங்களா? ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கண் திருஷ்டி. கல்லில் கூட அடி போடலாம், ஆனால் கண் திருஷ்டி மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பொல்லாத கண் நம்ம மேலே பட்டு நமக்கு கண் திருஷ்டி வந்துச்சுன்னா நம்மளோட முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக, அதாவது ஒரே இடத்துல நின்றுங்க. நாமளும் என்னென்னவோ பண்ணி பார்ப்போம், நல்லா முன்னேறிட்டு இருந்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா அப்படியே நின்ன மாதிரி நின்றுடும். ஸோ இந்த மாதிரி கண் திருஷ்டி உங்களுக்கு வரவே கூடாது. உங்களோட முன்னேற்றமும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் என்றைக்குமே நிற்காமல் ஒரே மாதிரி மேலேயே முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம், ஆனால் சில எலுமிச்சம்பழத்துலாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக புள்ளி இருக்கும், அந்த மாதிரி புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களோட தலையணைக்கு அடியில் வைத்து கொண்டு உறங்கி விடுங்கள். அவ்வளோதாங்க. சாதாரணமாக ஒரு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறீங்க, நீங்கள் தூங்கும்போது உங்களோட தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு உறங்கி விடுங்கள். அடுத்த நாள் காலையில அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பத்திரமா வீட்டுல ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்போ சொன்ன மாதிரியே அடுத்த 2 நாட்கள், மொத்தத்துல 3 நாட்கள் நீங்க தூங்கும் போது உங்கள் தலையணைக்கு கீழாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து நீங்க தூங்கிட்டு அந்த 3 பழத்தையும் பத்திரமா வச்சுங்க. இது வரும் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சூளத்தில் இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் வச்சு விட்டுருங்க. இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் தூளாயிடுங்க. இதனால உங்களுடைய முன்னேற்றத்துக்கோ உங்களுடைய பணம் வரக்கூடிய வருவாய்க்கோ எந்த ஒரு தடையுமே இருக்காது. மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்க உங்கள் மேலே எவ்வளோ பெரிய கண் வச்சிருந்தாலும் சரி, அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல வெற்றி மேல் வெற்றி சேரும். பண வருவாயும் மிக அதிகம் சேருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு பணம் வர்றது தடையா இருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யலாம்னு
பார்ப்பீங்க. அந்த வேலையை வந்து தொடங்க விடாமல் ஏதாச்சும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்போம், அந்நேரம் தான் ஏதாச்சும் ஒரு தடை வரும். ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம், அந்நேரம் தான் ஒரு தடை வரும். இப்படியே தடை மேல் தடையாக வந்துகிட்டே இருக்கு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நீங்க எடுத்த காரியம் தடைப்பட்டு கொண்டிருந்தால் ஒரு மஞ்சள் நிற துண்டு அல்லது சிவப்பு நிற துண்டு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ஒரு கைப்பிடி அளவு நிறைய கல் உப்பை சேர்த்து மூட்டையாக கட்டி நீங்க தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கி விடுங்கள். 7 நாட்கள் மட்டும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. 7வது நாள் முடிஞ்ச உடனே இந்த உப்பை வந்து எடுத்து தண்ணீரில் கரைத்து விட வேண்டும். இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க இனிமேல் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா வெற்றியில் தாங்க முடியும். அந்த காரியம் வந்து வெற்றியாக முடிவதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு மிக அதிக அளவில் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பரிகாரம் தான், செலவே இல்லாமல் நீங்கள் செய்யலாம். இந்த துண்டு கூட பார்த்தீங்கன்னா புது துண்டாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் நிற துண்டு அல்லது சிவப்பு நிற துண்டு ஏதாச்சும் புது துண்டு கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சில பேர்லாம் இருப்பாங்க, என்னதான் செஞ்சாலும் சரி மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேரு புகழ்னு எதுவுமே இருக்காது. சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோட பேர் புகழோட உங்கள் சொந்தங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்போடு இருக்க, நீங்கள் எல்லாரையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க, கௌரவமாக வாழ, நீங்கள் நினைத்த பொருள் உங்கள் கையில் வந்து கிடைக்கும்படி வசீகரிக்க, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்பட சுத்தமான சந்தனம், சரிங்களா, சுத்தமான சந்தனத்தை நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சந்தனம் கிடைக்கக்கூடிய கடையில் போய் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சந்தனத்தை நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணை அடியில் வைத்து கொண்டு உறங்கி விடுங்கள். இதை எத்தனை நாள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க இப்படி சந்தனத்தை வந்து நீங்க உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல பேர் கிடைக்கும். உங்கள் சொந்தங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்போடு இருப்பீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. நல்லபடியாக கணவன் மனைவி இடையே ஒற்றுமையோடு கௌரவமாக நீங்கள் வாழலாம். அதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் வந்து அந்த சந்தனத்தை வந்து நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம், சரிங்களா. சந்தனத்தை தேய்ச்சி பொட்டு வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் அந்த சந்தனத்தை வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புனுகு அல்லது அரகஜா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். புனுகு அல்லது அரகஜா இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகரிப்பதுடன் உங்களுடைய வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அடைந்து உங்களுடைய எண்ணங்கள் தூய்மை அடைந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மேலும் மேலும் பிரகாசிக்குங்க. இந்த அரகஜா அல்லது புனுகை வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக வந்து நீங்கள் நிறைய நாளைக்கு வந்து இந்த பொருட்களை பயன்படுத்தலாம். இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து யூஸும் பண்ணிக்கலாம், அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. இப்படிப்பட்ட தாந்திரிக பரிகாரங்களை செய்துவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பணம் பெறுவதற்கு முயற்சி உங்களுடைய உழைப்பு வந்து போடுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு வந்த தடைகள், திருஷ்டி, வேற கண் திருஷ்டி எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க. முக்கியமாக நம்மக்கிட்ட பணம் வந்து சேர்றதுக்கு எந்த ஒரு தடை இருக்கக்கூடாது. அதற்காக தான் இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறோம். இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள். எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களை நோக்கி பணம் வரவு வந்து கொண்டே இருக்கும். பணம் மழை போல் சேரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.